ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். நேற்று நம்ம சேனலில் Realme Narzo 50 சீரிஸில் இருந்து Realme Narzo 50A கூட Redmi 10 Prime கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வீடியோவில் அதே Realme Narzo 50 சீரிஸில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனான Realme Narzo 50i கூட Infinix உடைய Infinix Hot 11 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஸ்பெக்ஸில் என்னென்னலாம் வித்தியாசங்கள் இருக்குது, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோடைய எண்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன்னு பார்க்கும்போது Realme Narzo 50iயில் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஆல்ரெடி Realme Narzo சீரீஸ்லலாம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டிசைன் தான். பட் ஏன்னா இங்கே கேமரா மாடல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த Narzo அப்படின்ற வேர்டிங் எப்பவும் கீழே கொடுப்பாங்க, பட் இங்கே கேமரா மாடல் கிட்டேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி டிசைனில் பெருசாக ஒன்றும் இல்லை. கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் க்ரீன் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ் 195 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.9 mm திக்னஸோட Realme Narzo 50i ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே Infinix Hot 11க்கு வந்தோம்னா இங்கே நமக்கு கேமரா மாடல் 3 கேமரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மொபைலில் 2 கேமரா தான். மற்றபடி டிசைன் ஒரு லைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் இருக்குது. பர்பிள், கிரீன், பிளாக், சில்வர் அப்படின்ற 4 கலர் ஆப்ஷனோட 201 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.9 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பில்ட் குவாலிட்டி எல்லாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால குவாலிட்டியில் பெருசாக வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கு லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே Infinix உடைய டிசைன் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது Realme இங்கே 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த ஒரு டிஸ்பிளேவை Realme இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி Infinixல பார்க்கும்போது இங்கே 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் என்ன அதை பற்றின டீடைல்ஸ்லாம் இல்லை. 500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வேல்யூ இருக்குது அப்படின்றத மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் மேக்ஸிமம் 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்டவுட்டபிளி Infinix Hot 11 தான் கிளியரான வின்னர். நீங்கள் ஹை குவாலிட்டி கண்டென்ட் எல்லாம் அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னு பட்சத்தில் Infinixல நமக்கு ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால கண்டென்ட் எல்லாம் இன்னும் குவாலிட்டியாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் Realme Narzo 50iயில் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே Infinix Hot 11ல நமக்கு 5020 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் எதுவும் கிடையாது அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் Realmeக்கு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா 10 வாட்ஸ்க்கான சார்ஜரில் பெரிய லெவலில் உங்களால் ஃபாஸ்ட்டாலாம் சார்ஜ் பண்ணிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக Realmeயை சூஸ் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ராசஸர்னு பார்த்தோம்னா Realme Narzo 50iயில் SC9863A அப்படின்ற ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்ன ப்ராசஸர் புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புது ப்ராசஸர்லாம் கிடையாது. இது யூனிசாக் கூடிய ஒரு ப்ராசஸர் தான். யூனிசாக் கூடிய ப்ராசஸர்னு கொடுத்தா அது மேபி நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருக்கும். யூனிசாக் ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது அப்படின்னு நினச்சிருவாங்கன்னு நினச்சாங்களான்னு தெரியல. யூனிசாக் அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் SC9863A ப்ராசஸர் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மென்ஷன் பண்ணால் மட்டும் அது என்ன ப்ராசஸர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்காமலா இருப்போம். ஸோ யூனிசாக் கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இது. மற்றபடி இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது 28 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். அண்ட் இங்கே ஹெவி டாஸ்க்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு Cortex A55 கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக நம்மளுடைய சிப்செட்டில் லோவர் எண்ட் டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த ஒரு கோர் தான் இங்கே ஹெவி டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 1.6 GHz கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூக்கு IMG 8322 அப்படின்ற ஒரு ஜிபியூ தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே Infinix Hot 11க்கு வந்தோம்னா இங்கே Mediatek Helio G70 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 12 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட சிப்செட். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய CPU, GPU எல்லாமே Mediatek Helio G85ல யூஸ் பண்ண அதே CPU, GPU தான். Cortex A75க்கான மெயின் கோர் 2.0 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக GPUக்கு Mali G52 MC2 அப்படின்ற GPU தான் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்ல எது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெட்டரான சிப்செட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்டவுட்டபிளி Mediatek Helio G70 தான் உங்களுக்கு பெட்டரான சிப்செட். யூனிசாக் SC9863A அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் Mediatek Helio G35 கூட காம்பீட் பண்ண வேண்டிய ஒரு சிப்செட். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இந்த ஒரு சிப்செட்டில் கொடுக்கும். பட் ஆனால் இந்த சிப்செட்டை
எடுத்துட்டு வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போ Realme Narzo 50i ஸ்மார்ட் போன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. மற்றபடி இது ரெண்டுத்துடைய AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது இந்த யூனிசா கூடிய ப்ராசஸருக்கு மேக்ஸிமம் 1,23,000 வரைக்கும் அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அதுவே Mediatek Helio G70க்கு 1,92,000 கிட்ட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அப்படியே கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்க Realme Narzo 50iல பாத்தீங்கன்னா நமக்கு Bluetooth வெர்ஷன் 4.2 கான கனெக்டிவிட்டி அண்ட் Wi-Fi 4 கான கனெக்டிவிட்டி தான் கொடுத்திருக்காங்க. இப்போ Bluetooth வெர்ஷன் 5.2 Wi-Fi 6க்குலாம் போயிடுச்சு. பட் ஆனா இப்போ போய் இவங்க பார்த்தா Bluetooth வெர்ஷன் 4.2 Wi-Fi 4 சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே Infinix Hot 11க்கு வந்தோம்னா இங்க Bluetooth வெர்ஷன் 5.0 அண்ட் Wi-Fi 5 கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த வேளை கனெக்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு Infinixல கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கண்டிப்பா Realmeல உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்பவே பழைய வெர்ஷனுக்கான Bluetooth அண்ட் Wi-Fi கனெக்டிவிட்டி இங்க கொடுத்திருக்காங்க. அதனால Bluetooth ஆகட்டும் Wi-Fi ஆகட்டும் ரெண்டுத்துலயுமே கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இந்த Realme ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அதனால ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்கு முன்னாடி இதையுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பா நீங்க Realmeயை விட Infinix Hot 11ல தான் உங்களுக்கு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததாக கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் Realme ஸ்மார்ட் ஃபோனில் 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.2 கான அபேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அதுவே Infinix Hot 11ல 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 கான அபேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே Infinixல நமக்கு டியூல் LED ஃபிளாஷும் இந்த ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரால கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Realme Narzo 50iல போர்ட்ரேட் மோட், பியூட்டி மோட், HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்கள் மேக்ஸிமம் 720 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே Infinixல பார்த்தோம்னா நமக்கு இங்கே சூப்பர் நைட் மோட், AI portrait, wide selfie, AI 3D face beauty, AR shots, time lapse, 2K video recording with bokeh effect மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 2Kல 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கும்போது நமக்கு Realmeல வெறும் 720 பிக்சல்ல தான் மேக்ஸிமம் செல்ஃபி கேமரால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஆனா Infinixல நமக்கு மேக்ஸிமம் 2Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா அன்டவுட்டபிளி செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது Infinix Hot 11ல நமக்கு கொஞ்சம் பெட்டரான இமேஜ் அவுட்புட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்தது அப்படியே ரியல் சைட் கேமரான்னு போனோம்னா இங்கே Realme Narzo 50iல நமக்கு பேக் சைடு ஒரே ஒரு சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான சிங்கிள் கேமரா f2.0 கான அபேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் கேமரா கூட கிடையாது, வெறும் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே Infinix Hot 11ல வந்தோம்னா இங்கே டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 கான அபேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு டெப்த் லென்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் என்ன மெகா பிக்சல் அப்படின்றத டீடைல்ஸ்லாம் எதுவும் கிளியரா இல்லை. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Realmeல இங்கே பேனோரமா மோட், போர்ட்ரேட் மோட், எக்ஸ்பர்ட், டைம் லேப்ஸ், HDR, பியூட்டி மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே Infinix Hot 11ல நமக்கு சூப்பர் நைட் மோட், கஸ்டம் போர்ட்ரேட், AI HDR, AI 3D ஃபேஸ் பியூட்டி, பேனோரமா, டாக்குமெண்ட் மோட், AR ஷாட்ஸ், டைம் லேப்ஸ், ஷார்ட் வீடியோ, 2K வீடியோ ரெக்கார்டிங் வித் bokeh effect மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க மேக்ஸிமம் 2K 30 fps வரைக்கும் இந்த ரியல் செட் கேமராலயே நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் செல்ஃபி கேமரா மாதிரியே ரியல் செட் கேமராலையும் Realmeயை விட Infinixல தான் நம்மளால பெட்டரான ரெசல்யூஷன்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா Realmeயை விட Infinixல கொஞ்சம் பெட்டரான கேமரா குவாலிட்டியை கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Realmeல நமக்கு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. Android 11 Realme UI வெர்ஷன் 2.0 கான UIயோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அதுவே Infinix Hot 11ல நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரியர் சைட் கொடுத்துருக்காங்க அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டுமே இருக்கு. Android 11 XOS 7.6 கான UIயோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. ஃபைனலி நம்ம பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது Realmeல மொத்தம் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. Infinixல ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 4GB + 64GB கான இந்த ஒரு வேரியன்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 9000 அப்படின்ற பிரைசிங்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக Realmeல 2GB RAM 32GB இன்டர்னல்னு ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டை 7500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வின்னது அப்படின்றது. கண்டிப்பாக Infinix Hotல வந்தால் இங்கே கிளியரான வின்னர். Realme கண்டிப்பாக உங்களுடைய ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா Realme Narzo 30 ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு சீரிஸ். ஸோ அந்த சீரிஸ்க்கு அடுத்தபடியாக Realme Narzo 50 சீரிஸ் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் ரொம்பவே மொக்கையான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்பெக்கு கூட உருப்படியாக இல்லை. டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸர் ஆகட்டும், கேமராவாகட்டும், ஈவன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு கொடுக்கல. டிஸ்பிளே கூட ஓகே, இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதனால இவங்களும் கொடுத்துருக்காங்க, ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர் யூனிசா கூடிய ஒரு ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 28 நானோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் Mediatek கூடிய ப்ராசஸர் இவங்களுக்கு கிடைக்கலையான்னு தெரியல. Mediatek கூடிய ப்ராசஸரே கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸர் கூட யூஸ் பண்ண முடியாமல் யூனிசா கூடிய ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணது கண்டிப்பாக ரொம்பவே
டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா Realme Narzo 50ஐ யாருமே வாங்கவே வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Realme உடைய இந்த Realme Narzo 50i இந்த ஸ்மார்ட் போனை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.